அல்லாஹ்வை வணங்குதலுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒரு விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தினா என்ன? பில்வாலிதைனி இஹ்சான், பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் தான் சொல்லுது. ரப்பு எனக்கு செஞ்சிட்டியா கடமை, அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஒருத்தர் கடமை செய்யணுமா? யாரு? உன்னுடைய பெற்றோர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது, யார் ரசூலல்லாஹ், உலகத்திலேயே நான் நெருக்கமா எடுத்துக்கொள்ள வேண்டிய உறவு யார் அப்படின்னு கேட்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முக். அதுக்கு பிறகு உம்முக், அதுக்கு பிறகு உம்முக், அதுக்கு பிறகு உன்னுடைய அபூக், உன் தந்தைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு பங்கு, அல்லாஹ்வுக்கு அப்புறம் கொடுக்கிறதுக்கு உள்ள உரிமை அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிட்டு நான் இதை ஒரே ஒரு ஹதீஸையும் ஒரே ஒரு நபித்தோருடைய செய்தியை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என் தந்தை மரணமானதற்கு பிறகு அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கா? அவர் இல்ல, நான் என்ன செய்யறது? அவருக்கு நன்மை போகணும், அவருக்கு நான் நன்றி சொல்லணும், என்ன செய்யணும் கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ராமு சதீகிஹிமா, சதீக்னா உன் தந்தை தாயுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்தினாங்க. யாஹை, ஒரு பெற்றோர் மரணித்ததற்கு பிறகு அவர்களுடைய நண்பர்களிடத்தில் கண்ணியமா நடந்துக்கோன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த தாய் தந்தைட்டு எப்படி நடந்துக்க சொல்லும்?